திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையிலான குழுவினர் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கின்றனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன். வணக்கம். முழு விவரம். திமுக மற்றும் சிபிஎம் என அழைக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனான இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையானது சற்று முன்னர் தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கான பல்வேறு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கூட்டணிகளை இறுதி செய்வதற்கான பணிகளை முடுக்கிவிட்டுள்ள நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனான இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையை திமுக தொகுதி பங்கீட்டு குழுவை சேர்ந்தோர் இன்று பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் அமைச்சர்கள் ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம், RS பாரதியும், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாநில செயலாளர் சண்முகம், ஜனகராஜ் உள்ளிட்ட சாமுவேல் ராஜ் ஆகிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். கடந்த 27ஆம் தேதி முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது மார்க்சிஸ்ட் கட்சியோடு நடத்தப்பட்டிருந்தது. சுமூகமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றதெனவும் தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் விருப்ப தொகுதிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் செய்தியாளர்கள் சந்திப்பின் போதே தெரிவித்திருந்தார்கள். இருந்தாலும் கூட இந்த முறை ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டு இருந்த நிலையில இந்த முறை 2 இலக்க தொகுதிகளில் போட்டியிடுவது என அடிக்கடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் பே. சண்முகம் தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் கூட செய்தியாளர் சந்திப்பில் இதை அறிவுறுத்தி இருந்தார். இந்த சூழலில் 2 இலக்க எண்களில் தொகுதிகளினுடைய உடன்பாடானது பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தையானது முடிவுற்று இதற்கான தொகுதி உடன்படிக்கை மற்றும் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்த இறுதிக்கட்ட முடிவுகள் எட்டப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.